வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் அமமுக 2.3% ஓட்டுகள் பெற்றது. அதனால் 21 தொகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டது. வரும் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அமமுக இடம்பெற வேண்டும் என பாஜக தலைமை விரும்புகிறது. ஆனால் பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்கவோ கூட்டணியில் சேர்க்கவோ முடியாது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறி வந்தார். இது தொடர்பாக அதிமுகவுடன் பேசி சரியான முடிவெடுத்து பாஜக தரப்பில் சொல்லப்படாததால் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகினார். அவர் திமுக தாவேக பக்கம் செல்லப் போவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருச்சி வந்த அமித்ஷா தினகரனை மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டார். இதற்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாயிலாக தினகரனிடம் பேச்சு நடத்தப்பட்டது. மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வர ஒப்புக்கொண்ட தினகரன் தங்களுக்கு 10 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட், 1 மத்திய இணையமைச்சர் பதவி தர வேண்டும் என நிபந்தனை போட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக தினகரனிடம் பேச அமித்ஷா முடிவெடுத்திருக்கிறார். விரைவில் தினகரன் டெல்லி செல்ல உள்ளார். இதேபோல் தேமுதிகவும் கூடுதல் தொகுதிகளோடு மத்திய இணையமைச்சர் பதவியும் கேட்பதால் இரு கட்சிகளையும் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைப்பதில் சிக்கல் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. வரும் 23ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடி அங்கு நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என கூறியிருப்பதால் அதற்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்ய பாஜக தலைமை தீயாய் வேலை செய்கிறது.